காலையில வச்ச சாம்பார் நிறைய மிச்சம் இருக்கு. நீங்க யாரும் ஒழுங்கா சாப்பிடலையா? நாங்கெல்லாம் நல்லா தான் சாப்பிட்டோம். நீங்க தான் சாம்பார் நிறைய வச்சிட்டீங்க. சாம்பார் இருக்கிறது இருக்கட்டும், நான் சட்னி செஞ்சிடறேன். பல்லவனுக்கு கார சட்னின்னா ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வேண்டானே, அவனுக்கு இப்பதானே உடம்பு சரியாயிட்டு இருக்கு. காரம் எல்லாம் சாப்பிட கூடாது. ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அண்ணா, நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா? வேண்டாப்பா, தோசை ஊத்துறது தானே, நான் பாத்துக்கிறேன். அண்ணா, ஷோன் இன்னும் வரல. இல்ல, டைம்க்கு எப்பவும் வந்துருவாரே, அதான் கேட்டேன். எனக்கு போன் பண்ணி வரது கொஞ்சம் லேட்டாகும் சொன்னாங்க. ஓகே, அப்போ ஒரு நைட் சாப்பாடு. அண்ணி, அண்ணா பசியில இருந்தாங்க. இங்க வழியிலே கடையில சாப்பிட்டு வந்தோம். பாத்தியாண்ணா அண்ணி கண்ணமலை எவ்வளவு பாசன்னு. ஆமாண்டா, என்ன நம்மால கால் பண்றா? அது இந்த நேரத்துல கால் பண்றா? சார் சொல்லுங்க. மிஸ்ஸஸ் கால் பண்றாங்க. இந்த ஒரு போன் மட்டும் பேசிக்கவா? பேசிக்கங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க? வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு வேலை வந்துருச்சு, அதான் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். வர லேட் ஆகுமா? கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும்னு நினைக்கிறேன். ஏங்க ஏதாவது வேணுமா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். இன்னும் நம்மளா இது இவ்வளவு அக்கறையா பேசுறாளே, கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா வந்துருவேன். ஆமா, உனக்கு வேலை இருந்ததுனாலதான் லேட்டா வந்தியா, இல்ல அவங்கள வெயிட் பண்ண வைக்கணும்னு லேட்டா வந்தியா? ஆமாண்டா, எல்லாரும் அவங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உன் மேல காதல் வந்துருச்சு போலயே. ஆமா வந்துருச்சு, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது போல. என்ன நம்ம சொல்றத நம்பவே மாட்டான். தூங்காம உனக்காக தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தூங்கவே போனாங்க. நீ வரியான்னு பாத்துட்டு வாசல்ல அங்க இங்கேயும் நடந்துட்டே தான் இருந்தாங்க. உன் மேல காதல் வந்துருச்சோன்னு தான் தோணுது. அவங்க உன்னை தென்னதை பாக்க எனக்கே சந்தோஷமா இருந்ததுன்னா பாத்துக்க. நானும் கொஞ்ச நாள் நோட் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். அவ அப்பா என்ன அவங்க டார்ச்சர் பண்ணதுல என் மேல கொஞ்சம் பரிதாபம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பரிதாபமா இல்ல காதலான்னு தெரியல.